புகாரி ஷரீஃபில் ஒரு ஹதீஸ் வந்திருக்குது, ஒரு நல்ல ஒரு உற்சாகத்தை தரக்கூடிய ஹதீஸ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, முன்னாள் காலத்தில் வாழ்ந்த ஒரு மனிதர், அவர் பயணப்பட்டார். கடலிலே போகும் பொழுது கடுமையான சூறாவளி காற்று. வியாபாரத்துக்கு போனார். மொத்த பொருளும் தண்ணியில மழையில எல்லாம் நாசமா போச்சு. இப்போ வியாபாரத்துக்கு அவரிடத்திலே முதலும் இல்லை, எதுவும் இல்லை. இப்போ கையிறு நிலையிலே யாராவது எனக்கு கடன் கொடுங்கன்னு கேட்டார். ஒரு 1000 தீனார் கடன் வேண்டும் என்று கேட்டார். கடன் கொடுக்கக்கூடிய நபர் கேட்டார், இப்போ இந்த கடன் நான் உங்களுக்கு தர்றேன், இதுக்கு யார் பொறுப்பாளர் அப்படின்னு கேட்டார். வக்கீல் அப்படின்னா பொறுப்பாளர். இது நீங்கள் கொடுக்கலன்னா யார் கொடுப்பா? அவர் சொன்னார், கஃபா பில்லாஹி வக்கீல், அல்லாஹ் தான் வக்கீல், அல்லாஹ் தான் வக்கீல். சரி, கஃபீல் வேண்டுமே. கஃபீல் என்றால் உங்களுடைய இடத்தில் இருந்து நீங்க ஒரு கால் இல்லைன்னு சொன்னா அவர்கிட்ட போய் நான் கேட்கலாம், ஜாமீன் சொல்றோம்ல அந்த மாதிரி. அது யாரு அப்படின்னு கேட்டாரு. அவர் சொன்னார், கஃபா பில்லாஹி ஹசீபா, அல்லாஹ் தான் ஜாமீன் அப்படின்னாரு. அல்லாஹ் முன் வச்சு கேட்டாரு, கொடுக்க மறக்க முடியாது. உடனே கொடுத்துட்டார் 1000 தீனார். வாங்கினார், ஜாமான்களையும் வாங்கினார், வியாபாரத்துக்கு போனார், விற்பனை செய்தார், ஊருக்கு போனார். குறிப்பிட்ட காலம் தவணை கொடுத்து வாங்கியிருக்கிறார். அந்த குறிப்பிட்ட காலம் வந்தது, நேரம் வந்தது. அந்த கொடுக்க வேண்டிய 1000 தங்க காசுகளை, 1000 தீனார்களை எடுத்து கொண்டு வந்து கடற்கரைக்கு வந்தார், நின்னார். ஆனால் அன்னைக்கும் கடுமையான காற்று, எந்த போக்குவரத்துமே இல்லை கடல்ல. ஆனால் கொடுக்க வேண்டிய நாளாச்சே, இன்னைக்கு கொடுக்கிறேன்னு வாக்கு கொடுத்துருக்கிறோம். கரீம்ஸ் பிரியாணி பாரடைஸ் அட் லிபர்ட்டி அண்ட் கேட்டரிங் சர்வீசஸ், கோடம்பாக்கத்தின் அறுசுவை அடையாளம். போய் சேரணுமே, அவர் எதிர்பார்த்துட்டு இருப்பாரு. என்ன செஞ்சாரு தெரியுமா? ஒரு கட்டை எடுத்தாரு. அந்த கட்டையை 2ஆ பொளந்தாரு. பொளந்து அதற்குள்ளே இந்த 1000 தீனார்களை வைத்தார். வைத்து ஒரு பேப்பர் எடுத்து எழுதினாரு, நான் தான் உங்கள்கிட்ட 1000 ரூபாய் பணம் வாங்கியிருக்கிறவன், இன்னைக்கு உங்கள்கிட்ட கொண்டு சேர்க்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் சூழல் சரியில்லை, போக்குவரத்து இல்லை. எனவே அல்லாஹுவை முன்வைத்து வாங்கிய கடன் இது, அல்லாஹுவை ஜாமீனாக வைத்து வாங்கிய கடன் இது. எனவே நம்புகிறேன், இதை அல்லாஹுவே உங்கள் கைகளிலே கொண்டு வந்து சேர்ப்பான் என்று எழுதி அந்த கட்டையோடு வைத்து அதை நல்லா கட்டி தூக்கி கடலிலே எறிந்து விட்டார். அந்த பக்கம் கடன் கொடுத்தவர் வாசலிலே வந்து நிற்கிறார், கடற்கரை ஓரத்தில் நிற்கிறார். வரும்னு எதிர்பார்த்து நின்னாரு. பார்த்து கண்ணு தான் பூத்து போச்சு, வரல கப்பல். கடைசியில் அவர் நினைச்சாரு, சும்மா போகிறது ஏன் போவானே, 4 கட்டைகளை சுள்ளிகளை புறக்கிட்டு போனால் வீட்டில் அடுப்பெரிக்கலாம் என்று நினைத்து கொண்டு கொஞ்சம் சுள்ளிகளை புறக்கினார். புறக்கி கொண்டு வீட்டுக்கு போனார். போய் அதை வெட்டினார். அடுப்பில் வைப்பதற்கு ஒரு கட்டையை வெட்டினார். 2ஆக பொளந்தது. உள்ளே 1000 ரூபாயும் இருந்தது, ஒரு சின்ன பேப்பரும் இருந்தது. படித்து விட்டார். அந்த காசை எடுத்துக்கொண்டார். ஒரு சில நாட்களுக்கு பிறகு மறுபடியும் சூழல் சரியானதற்கு பிறகு கடனை வாங்கியவர் மறுபடியும் 1000 ரூபாயை கையில் கொண்டு வருகிறார். போய் சேர்ந்துச்சா இல்லையான்னு தெரியலையே, நம்ம அனுப்பிவிட்டோம் என்னாச்சின்னு தெரியலையே என்ற பதட்டத்தோடு மறுபடியும் வந்தார். வந்தவர் கொடுக்கும் நேரத்தில் அவர் சொன்னார், ஏற்கனவே வந்துருச்சியா நீ அனுப்புனதுன்னாரு. நீ அனுப்பின காசு ஏற்கனவே வந்துருச்சு, அல்ஹம்துலில்லாஹ், இப்போ எனக்கு இது தேவையில்லை, உன்னுடைய கடன் அறைந்து விட்டது என்று சொன்னதாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற ஒரு செய்தியை புகாரி ஷரீஃபிலே பதிவாகி இருக்கிறது. அன்பர்களே, இதற்குத்தான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன், அடைக்குவேன் என்ற எண்ணத்தோடு ஒருவர் வாங்கினால் அல்லாஹ் அடைப்பதற்கு எப்படியும் சூழலை ஏற்படுத்தி தருவான். வாங்கும் பொழுதே இல்லை, ஏதாவது எண்ணங்களில் குளறுபடி என்றால் நாம் யோசிக்க வேண்டும். அன்பு சகோதரர்களே, இன்றைய காலகட்டத்தில் இஎம்ஐயோடு தான் நாம் நம்மிலே பலர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இல்லையா? இஎம்ஐயோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் கேட்கலாம், அப்படின்னு யாருங்க கடன் தர? அந்த காலத்தில், இந்த காலத்தில் யாரு கடன் தர்றோம்? அது இல்லாட்டி எங்களுக்கு வழி என்ன? யோசிக்க வேண்டும் அன்பர்களே. அதன் மூலமாக நமக்கு கடன் நமக்குடைய பொருள் தேவைகள் நிறைவேறுகிறது என்று நாம் யோசிக்கலாம். ஆனால் அதற்கு பின்னால் ஒரு மறைமுகமான வட்டியின் சேர்க்கையும் இருக்கிறது என்பதை நாம் உள்ளத்தில் கவனத்தில் கொள்ள வேண்டும். உறுதியான எண்ணத்தோடு எவ்வளவு நெருக்கடிகள் வந்தாலும் நான் வட்டியின் வாசலுக்கு போக மாட்டேன் என்ற வைராகியத்தோடு இருந்தால் நிச்சயம் அல்லாஹ் அப்படி ஒரு சூழலை ஏற்படுத்தி வைப்பான். நாம் சிலர்களை பார்க்கிறோம், கேள்விப்படுகிறோம். ஒரு சில நபர்களின் அந்த பரிவர்த்தனைகளை எல்லாம் பார்க்கிற பொழுது உள்ளபடியே அல்லாஹ்விற்கு நன்றி செய்கிறோம். இவ்வளவு உயர்ந்த நிலையில் இருக்கிற பொழுதும் கூட வட்டியின் வாசல் எனக்கு தேவையில்லை என்ற வைராகியத்தோடு சிலர் வாழுகிறார்கள் என்றால் அப்ப அல்லாஹ் அவங்களை நடத்தத்தானே செய்கிறான். அவங்களுடைய காரியங்கள் நடந்து கொண்டுதானே இருக்கிறது. எனவே அன்பு சகோதரர்களே, நாம் இதையெல்லாம் செய்கிற பொழுது யோசிக்க வேண்டும். கடன் விஷயம் எவ்வளவு ஆபத்தானது, எவ்வளவு பெரிய பொறுப்பாளர்களாக நாம் மாறிவிடுகிறோம் அல்லாஹ்விடத்திலே. நாம் சில நேரங்களில் திடீரென்று நமக்கு நம்முடைய அஜல் முடிந்து விடுமையானால் அந்த கடனை அடைப்பதற்கு பொறுப்பாளர்களாக நாம் மாறிவிடுகிறோமே, அல்லாஹ்விடத்திலே தண்டிக்கப்படுவோமே என்கின்ற
அச்சமும் பயமும் இருக்குமையானால் நிச்சயமாக இதை தவிர்த்து கொள்வோம். எனவே இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அதீத கவனத்தோடு நாம் கையாள வேண்டும். நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த துஆவை நம் வாழ்க்கையில் தொடர்ச்சியாக நாமும் கேட்க வேண்டும். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் மஅஸமி வல் மக்ரமி. யா அல்லாஹ், பாவம் செய்யாமல் என்னை காப்பாற்று. நான் கடனாளியாக ஆகிவிடக்கூடாது. கடனோடு எனக்கு மரணம் வந்துவிடக்கூடாது. மரணம் வருவதற்கு முன்னால் எனக்கான பொறுப்பு என்னவோ, எனக்கான கடமைகள் என்னவோ அதையெல்லாம் நிறைவேற்றிடணும். ரசூலுல்லாஹ் இப்படி துஆ செஞ்சிருக்காங்க. அல்லாஹும்ம லா தஹ்லிக்னா ஃபுஜாஅத்தன் வலா தஅஹுதுனா பக்தத்தன். யா அல்லாஹ், எனக்கு நீ திடீரென்று மரணத்தை கொடுத்து விடாது. திடீர் என்றால் இரவோடு இரவாக, அல்லது நல்லா இருந்திருக்கிற சமயத்தில் திடீர் இறந்து போகிறது. அந்த திடீர் மரணத்தை எனக்கு தராது. அதே போன்று அடைப்புகள் ஏற்பட்டு வரக்கூடிய அந்த மரணத்தையும் கொடுக்காது சொல்லி ரசூலுல்லாஹ் இன்னொரு வார்த்தை முக்கியமாக சொல்றாங்க. வலா தஅஹுதுனா பக்தத்தன் வலா தகுஃபுல்னா அன் ஹக்கியும் வலா வசியா. என்னுடைய கடமை, என்னுடைய பொறுப்பு, நான் என்ன வசியச் செய்திருக்கிறேனோ அதையெல்லாம் நிறைவேற்றும் அளவிற்கு எனக்கு கால தவணையை கொடு. நான் அதை நிறைவேற்றி முடிக்கணும், என்னுடைய கடமைகளை முடிக்க வேண்டும். அதுவரை என்னுடைய அஜலை கொஞ்சம் பிற்படுத்தி வை என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்ததாக ஹதீதுகளில் பார்க்க முடிகிறது. எனவே இந்த கவனத்தோடு அல்லாஹ்விடத்திலே நாம் தொடர்ச்சியாக துஆ செய்யுமையானால், நிறைய சகோதரர்கள் கேட்கிறார்கள், தத்தளித்துக் கொண்டிருக்கிறோம், இப்படியான ஒரு சிரமங்களில் இருக்கிறோம், தண்டலுக்கு போய் விழுந்துட்டேன், அதில் போய் விழுந்துட்டேன், இப்போ எந்திரிக்க முடியாத சூழலிலே நான் இருக்கிறேன் என்றெல்லாம் புலம்புவதை, வருத்தப்படுவதை பார்க்கிறோம். எவ்வளவு சீக்கிரமாக அந்த முசீபத்திலிருந்து வெளியே வர முடியுமோ அவ்வளவு சீக்கிரமாக வருவதற்கு முயற்சியுங்கள். நம்ம சொந்தம் தர்றதில்லை, அக்கம் பக்கமும் கவனிக்கிறதில்லை, அவன் தான் 8 பைசாக்கு தர்றான், அவன் தான் 4 ரூபாய்க்கு தர்றான், வேற என்ன வழி என்று சாக்கு போக்குகளை சொல்லிக்கொண்டு நாம் செய்யக்கூடிய விஷயங்களை நியாயப்படுத்தி கொண்டிருப்பதிலே அர்த்தமில்லை. அல்லாஹ்விடத்திலே நாம் அதன் மூலமாக நன்மைகளை மட்டுமில்லை, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஈமானின் இழப்பு கூட ஏற்பட்டு போய்விடலாம் என்றார்கள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே இதையெல்லாம் கவனத்தில் கொண்டு கடன் விஷயத்தில் மிகுந்த கவனத்தோடு, மிகுந்த அக்கறையோடு, வாங்கிவிட்டால் நான் தான் அதற்கு பொறுப்பாளர் என்ற உயர்ந்த சிந்தனையோடு வாழ்வுமையானால் நிச்சயம் அல்லாஹ் அந்த நிலையிலிருந்து நம்மை மிகச்சிறப்பாக, மிக விரைவாக மீட்டெடுப்பான். அப்படிப்பட்ட சிறந்த சிந்தனையையும் எண்ணங்களையும் அதற்கான வாய்ப்புகளையும் உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் வழங்கி அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.